வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்ஏஎன் மீடியாவோடு. சிறைச்சாலை வன்முறைகள் குறித்து விசாரணைகள் தீவிரம். பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். எமது சேனலுக்கு நீங்கள் புதிய என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களும் பயன்பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். சிறைச்சாலை வன்முறை மற்றும் அரசாங்க நடவடிக்கை. நாட்டில் அண்மையில் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட வன்முறைகள் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகள் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கடந்த காலங்களில் இலங்கை போதைப்பொருள் கடத்தலுக்கான ஒரு முக்கிய மத்தியஸ்திய நிலையமாக விளங்கியது. தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருளை முழுமையாக ஒழிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பது தற்போதைய சம்பவங்கள் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முடக்குவதற்காக சிறைக்குள் இருக்கும் கைதிகளை தூண்டிவிட்டு வன்முறையை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். சூழ்நிலையை கட்டுப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உயர்மட்ட சந்திப்பு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்று அவசரகால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். சிறைச்சாலை அமைதியின்மையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்க முயலும் நபர்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பல செய்திகளை எங்களோடு இணைந்து செவிமடுப்பதற்கு எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள். நன்றி.